அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜ்குமார். ஆல் இஸ் வெல் ராஜ்குமார் சேனல்லேருந்து எல்லாரையும் சந்திக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம், தமிழ்நாடு முழுவதும் நிறையா மழை பெஞ்சிருக்குது. சாலைகளில் மேடு பள்ளங்களில் நீர் நிறைய தேங்கி இருக்குது. இந்த நீரானது நமக்கு எந்த விதத்துலலாம் பிரச்சனைகளை கொடுக்குது, நம்ம என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி அதில் சொல்ல போகிறேன். அதை கொஞ்சம் கவனமாக கேளுங்க. இது ஒரு வேண்டுகோள், ஓகேங்களா? இன்றைக்கி மட்டுமே காலையிலேருந்து 4 வண்டி பார்த்துருக்குறேன். இதில் ஒரு வண்டி கஸ்டமர் கீழே விழுந்துட்டார். விழுந்ததில் அவருக்கும் அடி, வண்டிக்கும் அடி வந்து சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு வண்டி கொடுத்துட்டு போனாங்க. மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்ததுனால அந்த பதிவை கொடுக்குறேன். பதிவை முழுசாக பாருங்கள். வண்டி எவ்வளோ ரிப்பேர் ஆனாலும் அதை சரி பண்ணிக்க முடியும். எங்களை மாதிரி டெக்னீஷியன் ரெடி பண்ணி கொடுத்துருவோம். உங்களுக்கு அடிப்பட்டது அப்படின்னா அது ரொம்ப கஷ்டமான விஷயமாக தெரியுது எனக்கு. பள்ளமாக இருக்கிற இடத்துலையும் சகதிகள் இருந்த இடத்துலையும் மெதுவாக போங்க. வீட்டிலேருந்து கிளம்பும்போது ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே கிளம்பிங்க. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, தண்ணி தேங்கி இருக்கிற இடத்துல என்ன இருக்குங்கிறது நமக்கு தெரியாது. பள்ளம் இருக்கலாம், கல் இருக்கலாம், குப்பை இருக்கலாம், சகதிகள் இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். அதே மாதிரி நீங்கள் பள்ளமான வண்டியில் தண்ணி தேங்கி இருக்கிற இடத்துல நீங்கள் வண்டி ஓட்டும் போது அந்த தண்ணி வண்டிக்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சைலன்சர் வழியாக உள்ளே போகிறதுக்கும் காயல்களில் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி ஒரு வேளை உங்கள் வண்டி தண்ணியில் போய் ஆஃப் ஆகிடுச்சுன்னா ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய மெக்கானிக் ஷெட்டில் கொண்டு கொடுத்து அதை சரி பண்ணிங்க. அதோடு நீங்கள் திருப்பி ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா வண்டியில் பிரச்சனைகள் அதிகமாகும். 2 விஷயம். 3வதாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் வேகமாக போகும்போது பீச்சி அடிக்கிற தண்ணி ரோட்டில் நடந்து போகிறவங்க மேலே, வண்டி ஓட்டிகிட்டு போகிறவங்க மேலெலாம் படுது. இன்றைக்கி இருக்கிற சூழலில் சாக்கடை, குப்பைகள், மழைநீர் 3 ஒன்றா சேர்ந்து தான் இருக்குது. இது நம்ம மேலே தெரிச்சதுன்னா கண்டிப்பாக வியாதிகள் பரவறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நோய் தொற்று பரவுனதுன்னா ஏற்கனவே நம்ம நிறையா பார்த்துட்டு வந்திருக்கிறோம். பெரிய கொடுமைகள்லாம் சந்திச்சுட்டு வந்திருக்கிறோம். மீண்டும் ஒரு சிக்கலை நம்ம மாட்ட வேணாம் அப்படிங்கிறதுனால தான் அந்த பதிவை கொடுத்துருக்குறேன். இந்த பதிவு உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு பதிவு, என்னுடைய வேண்டுகோள். ஏன்னா கண்ணால் பார்க்குற விஷயங்களை நம்ம பார்த்துட்டு அதை சொல்லாமல் போனால் சரியாக இருக்காது. ஏன்னா வர்ற வண்டிகள் கஸ்டமர் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. அப்போது எனக்கு ஒரு சின்ன யோசனை தோணுச்சு. இதை ஓரளவுக்கு பார்க்குறவங்க பகிருங்கள், 4 பேர் தெரிஞ்சுக்கிட்டோம். பள்ளமாக இருக்கிற இடத்துல மெதுவாக போங்க. வீட்டிலேருந்து கிளம்பும் ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே கிளம்பிடுங்க. உங்களுக்கும் உங்கள் சுற்றத்தாருக்கும் சமுதாயத்துக்கும் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் செய்யக்கூடிய உதவிங்கிறது வண்டியில் மெதுவாக போகிறது. நீங்கள் வண்டியில் மெதுவாக போனீங்க அப்படின்னா உங்களுக்கும் சமுதாயத்துக்கும் நல்லதுங்கிறத ஒரு வேண்டுகோளாக வச்சுக்கிறேன். இன்னும் இந்த வண்டிகளை, மழை நீரில் பாதிக்கப்பட்ட வண்டிகளை எப்படி சரி பண்ணுறது, என்னென்ன பிரச்சனைகள் வரும், எப்படியெல்லாம் பிரச்சனைகள் வருதுங்கிறத நம்ம சேனலில் நிறையா வீடியோக்கள் கொடுத்துருக்குறேன். ஆல் இஸ் வெல் ராஜ்குமார் அப்படின்னு யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் போட்டிருக்கிற வீடியோக்கள் எல்லாமே உங்களுடைய நலனுக்காக போட்டிருக்கிறேன். வண்டியில் என்னென்ன பிரச்சனைகள் வரும், அதை எப்படி சரி பண்ணணும், எதை செய்யக்கூடாது, எப்படியெல்லாம் பராமரிக்கணும் அப்படிங்கிற விஷயங்களை கொடுத்துருக்குறேன். நம்ம சேனலில் போய் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கிற வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களை தொடர்ந்து தானாகவே வந்து அடைஞ்சிடும். நன்றி, வணக்கம்.